ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எம்எஸ் விஜய் வில்லாக்ஸ். நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாசைத்தில் லைட் செட்டிங், கிறிஸ்மஸ்க்காக அமைக்கக்கூடிய லைட் செட்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த 2023ஆம் ஆண்டின் 25/12/2023 ஆண்டுக்கான கிறிஸ்மஸ் லைட்டிங் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருது. நாம் இந்த வீடியோ 24/12/23 இரவு 10:30 மணி அளவில் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் 25ஆம் தேதி நைட்டு லைட்டு பார்க்க வந்தால் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் லைட் செட்டிங் முழுவதும் தயார்படுத்தி மக்கள் பார்வைக்காக வைத்திருப்பாங்க. இப்போ அதற்கான முன்னோட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான முன்னோட்டமாக ஒத்திகை பார்த்து கொண்டிருப்பாங்க. அதைத்தான் நம்ம இப்போ பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். இது நம்ம நாசைத்து சந்தியில் இருக்கக்கூடிய முதல் லைட் செட்டிங். இதுதான் மெயின் லைட் செட்டிங். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடம் நாசைத்தில் லைட் செட்டிங் பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் பெய்த பெரும் வரலாறு காணாத பெரும் மழை. இந்த மழையால் போக்குவரத்து முற்றிலும் முடக்கப்பட்டது. சாலைகள் பல இடங்களில் அடித்து செல்லப்பட்டன வெள்ள நீரால். அதனால் மக்களின் கூட்டம் பார்வையிட எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. நான் 25ஆம் தேதி இரவு கள நிலவரம் என்னங்கிறத இன்னொரு வீடியோவில் பதிவு பண்ணி நம்ம சேனலில் பதிவேற்றம் பண்ணுறேன். மக்கள் மனதில் இருக்கக்கூடிய மனநிலை என்ன அப்படின்னா, இந்த பெருமழை காரணமாக இந்த வருடம் நாசத்தில் லைட் பார்க்க வருவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்தே காணப்படும் என்றுதான் மக்கள் மனதில் உள்ளது. பார்ப்போம் எந்த அளவுக்கு மக்கள் தொகை கடந்த ஆண்டு போல் மீண்டும் அதே தொகையில் மக்கள் தொகை லைட் பார்ப்பதற்கு வருகை தராங்களா அல்லது சற்று குறைவா என்று 25ஆம் தேதி இரவு நமக்கு தெரிந்துவிடும். தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிறிஸ்மஸ் நாள் 25/12/2023 கிறிஸ்மஸ் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். மேலும் வருகின்ற 2024ஆம் ஆண்டு நம் அனைவரது வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய சிறப்புமிக்க ஒரு புத்தாண்டாக அமைய இறைவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன். நம்ம அனைவருக்குமே ஒரு சிறப்பான ஆண்டாக வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு அமைய நான் அனைத்து கடவுள்களிடமும் வேண்டிக் கொள்கிறேன். லைட்டிங்கில் நிறைய காட்சி பொருட்கள் மிஸ் ஆகும். ஆனால் அந்த மிஸ் ஆன பொருட்கள் எல்லாமே 25ஆம் தேதி இரவு வைக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். அப்படின்னா அந்த வீடியோவையும் நான் பதிவு செய்து அனுப்புகிறேன். மக்கள் தொகை என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்றதை பார்த்துட்டு நான் வீடியோ பதிவு பண்ணி அனுப்ப ட்ரை பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காற்றாலை தண்ணிலாம் அருவியில் தண்ணிலாம் விழாது. இப்போ விழுது. நான் மக்கள் தொகை வர வர அந்த அமைப்பாளர்கள் ஒவ்வொன்றா செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு இது பியூராக பக்காவாக பர்ஃபெக்டாக மக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் 25ஆம் தேதி இரவு. நான் வீடியோ பதிவு செய்துட்டு இருக்கும்போதே நம்ம தங்கம் பழக்கடை உரிமையாளர் குமாரனே இந்த வீடியோ பார்த்து நம்ம திருமல் நாடர் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி லேண்ட்மார்க்கு கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா சாந்தி ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் சாலையில் தான் அமைய வச்சிருக்கு 2வது லைட் செட்டிங். நான் சாந்தி ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன். கைராசியான டாக்டரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
சந்தியிலிருந்து சற்று தொலைவில் அமைந்துள்ளது இந்த இரண்டாவது லைட் செட்டிங் சாந்தி ஹாஸ்பிட்டல் லைனில். வா பஸ்ஸும் இருக்கட்டும் ப்ரோ. நம்ம நாசியத்திலிருந்து திருச்செந்தூர், திருநெல்வேலி, சாத்தான்குளம், உடன்குடி, திசைமலை போன்ற ஊர்களுக்கு இன்று முதல் தான் போக்குவரத்து சேவை இயக்கப்பட்டிருக்கு. பொது போக்குவரத்து சேவை கனமழைக்கு பிறகு. இது வந்து 3வது லைட் செட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாசிக் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அமைய வச்சுள்ளது. நாசிக் பஸ் ஸ்டாண்டுக்கும் பல்க்குக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது, இடைப்பட்ட நிலத்தில் அமைந்துள்ளது. வாங்க இங்கே என்னெல்லாம் இடம் வச்சுருக்குன்னு பார்க்க போவோம். எல்லாமே டெமோ தான், ஓகேவா. 25ஆம் தேதி இரவு தான் பர்ஃபெக்டாக எல்லா காட்சி பொருளுமே மக்கள் பார்வைக்காக வைக்கப்படும். வியாபாரிகள் 3வது லைட் செட்டிங்கில் என்னெல்லாம் இருக்குன்னு வாங்க உள்ளதே பார்க்கலாம். நான் மீண்டும் சொல்கிறேன், எல்லாமே டெமோ தான். 25ஆம் தேதி இரவு தான் எல்லாமே மக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் EMSJ Vlogs. நல்லா இருக்கு. சேர்ந்து எடுத்துருவோமா? இல்லை வாங்க. Gracias.